தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் மழை தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அப்போ தமிழ்நாட்டுல அப்ப எல்லா பகுதிகளுக்குமே கனமழை வருமாங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா சில மாவட்டத்துல கனமழை இருக்கும். சில மாவட்டத்துல மிக கனமழை. சில மாவட்டங்களில் அதி கனமழை. ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாகும். இப்போ மழை அளவுல வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மழை அளவு பொறுத்தவரைக்கும் நமக்கு வித்தியாசங்கள் ஏற்படும். அப்ப எந்தெந்த மாவட்டத்துல மழை அளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம். மிக துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டு வருகிறது. தொடர் கனமழை தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக மிக தீவிரமான மழையானது நிச்சயமாக பதிவாகும். முதற்கட்டமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது இந்த மழை பொழிவு மிக கடுமையானதாக இருக்கும். மிச்சங் புயல் கடந்த ஆண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிச்சங் புயல்னால சென்னை பகுதிகள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த முறை இந்த டிசம்பர் 18 மற்றும் 19ஆம் தேதி குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவுங்கிறது சென்னையில் வந்து கொட்டி தீர்க்கும். சென்னை பகுதிகளே நமக்கு வந்து வெள்ளத்தில் மூழ்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த டிசம்பர் 20 அல்லது 21 வரைக்கும் சென்னையில் வெள்ளம் வராமல் தப்பித்து விட்டாலே இந்த வருஷம் நமக்கு சென்னை பகுதிகளில் வெள்ளம் எதுவும் பெரிதளவில் இல்லாமல் நம்ம தப்பிக்க முடியும். ஆனால் இந்த ஒரே ஒரு மழை தான் மிகப்பெரிய ஒரு பயத்தை காட்டி கொண்டிருக்கு. டிசம்பர் 18 மற்றும் 19ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு பயத்தை சென்னை பகுதிகளில் காட்டி கொண்டிருக்கிறது. சென்னை மக்கள் நீங்கள் ரொம்ப உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அதிக அளவு மழை வாய்ப்புகள் நிறைய இடங்களில் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக பகுதிகளில் அதி கனமழை, ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மழை பொழிவு மிக தீவிரமாக இருக்கும். அப்போ இந்த 4 மாவட்டத்தில் கடும் வெள்ளம் வந்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிக்கை அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் கன முதல் மிக கனமழையும், தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் கனமழை வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது பல்வேறு பகுதிகளில் நிச்சயமாக நமக்கு பதிவாகும். ஒரு தொடர் கனமழைங்கிறது அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, அவ்வளோதானப்பா வடகிழக்கு பருவமழைலாம் முடிஞ்சிருச்சான்னு. இன்னும் முடியலைங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக தான் இருந்தாலும் டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம உஷார் நிலையில் இருக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு தாழ்வு பகுதியும் உருவாகுது. கிறிஸ்மஸ் முடிந்தும் ஒரு தாழ்வு பகுதிகள் உருவாகி கொண்டு தான் இருக்கிறது. புத்தாண்டுகள் முடிந்தும் அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த ஆண்டில் வரக்கூடிய ஜனவரி மாதங்களும் நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகி கொண்டு தான் இருக்கிறது. தொடர் மழை பொழிவு நிறைய மாவட்டங்கள் எதிர்பாருங்க. பெய்யாத பகுதிகள் மழை இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் சரிவர பெய்யாமல் இருந்துச்சோ எல்லா சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த தீவிரமான கனமழை பொழிவுகள் உறுதியாக பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் அநேக இடங்களில் கனமழையானது மிக தீவிரமாக எதிர்பாருங்க. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் விட்டு விட்டு எதிர்பார்க்க முடியும். கனமழையும் மிக தீவிரமாக இருக்கும். ஏன்னா இந்த கனமழையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் தானா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இல்லை. சென்னை முதல் நாகை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தீவிரமாக இருக்கும். அதில் ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் இனி வரும் நாட்களில் பனிப்பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கிடும். ஏன்னா உள் மாவட்டத்தில் வந்து இப்போ வடகிழக்கு பருவமழை பெங்கல் புயல் தான் அதிக மழை கொடுத்தது உள் மாவட்டத்தில். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மழை வருமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள் மாவட்டத்தில் இல்லை. உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டுமே பகுதியாக பதிவாக வாய்ப்பு. இந்த டிசம்பர் 20 வரைக்கும் தான் உள் மாவட்டத்தில் பகுதியாக மழை பொழிவுங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உள் மாவட்டத்தில் மழை எல்லாமே முற்றிலுமாக குறைந்து பனிப்பொழிவு முதற்கட்டமாக உள் மாவட்டத்தில் தீவிரமாக தொடங்கிடும்.
அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட பனிப்பொழிவுகள் இந்த டிசம்பர் 22க்கு அப்புறம் கடலோர மாவட்டத்தில் அதிக அளவு நமக்கு பனிப்பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுதான் இப்போ நமக்கு டிசம்பரில் பெய்யக்கூடிய அதிகபட்ச மழை பொழிவாக இந்த தாழ்வு பகுதி தான் மிரட்டிக்கிட்டே இருக்குது. அதுவுமே வந்து பாதிப்புகள்னு பார்த்தா ஒரு 8 முதல் 10 மாவட்டங்கள் வரைக்கும் அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இந்த பாதிப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு. ஆகவே வட தமிழ்நாடு தான் இந்த தாழ்வு பகுதி வருமே தவிர தென் தமிழ்நாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து தென் தமிழ்நாட்டுக்கு போகும், மறுபடியும் தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளப்பெருக்கு வரும் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அப்படிப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் இருக்காது. இயல்பு நிலை திரும்புகிறது. தென் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்புகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். வட தமிழ்நாட்டில் வெள்ளமும் மீண்டுமாக ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கையும், தென் தமிழ்நாட்டில் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்புவதற்கான வாய்ப்புகள் சாதகமான சூழ்நிலையில் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பிடும். இந்த பகுதிகளுக்கு அதிக பாதிப்புகள் கிடையாது. ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் சரிவர மழை இல்லையோ அந்தந்த பகுதிகளில் இடைவிடாத கனமழையும் நிச்சயமாக நமக்கு தீவிரமடையும். எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு பலத்த மழை உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளுக்குமே நமக்கு மழை வாய்ப்புங்கிறது இருக்கும். ஒவ்வொரு பகுதிகளிலும் மழை அளவு வந்து வித்தியாசமாக இருக்கும். உள் மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு வரைக்கும் இருக்கும். அதேமாதிரி தென் மாவட்டங்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரை பகுதியாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சியில் பனிப்பொழிவு சற்று வலுவாகவே இருக்கும். ரொம்ப தீவிரமாகவே பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் இன்னும் வரக்கூடிய அந்த அடுத்த 5 நாட்களுக்கு நல்ல ஒரு தீவிர மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த டிசம்பர் இறுதி எல்லாமே நமக்கு பனிப்பொழிவுகள் அதிகமாக இருக்கும். ஆகவே அடுத்தடுத்து தாழ்வு பகுதிகள் உருவாகினாலும் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சக்தி புயல் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு தாழ்வு மண்டலமாக தான் பார்க்குறோம். புயல் அப்படிங்கிறது தற்போதைக்கு எதுவும் இல்லை. சக்தி புயலானது தற்போதைக்கு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா வரக்கூடிய தாழ்வு பகுதியும் தாழ்வு மண்டலமாகவே வலுப்பெற வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர மற்றபடி புயல் சின்னங்களாக வலுப்பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதில் புயலாக மாறாது. நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் காற்று இல்லை அப்படின்னாலுமே கூட மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தில் மிக அதிகமாக இருக்கும். காற்று குறைவு, ஆனால் மழை ரொம்ப அதிகம். அதுதான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். காற்று குறைவு, ஆனால் மழை ரொம்ப நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால் வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து கடலோரத்தில் பதிவாகும். காற்று குறைவாக இருந்தாலும் மிக கனமழையும் அதி கனமழையும் உறுதியாக அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு நிச்சயம் எதிர்பாருங்க. பெய்யாத பகுதிகள், மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் ரொம்ப தீவிர மழை பொழிவானது கண்டிப்பாக இருக்கும். எந்தெந்த மாவட்டங்களில் அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். உங்களுக்கு துல்லியமான வானிலை அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் அதிக கனமழை என்று சொல்லக்கூடிய ரெட் அலர்ட்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பெய்யாத பகுதிகளுக்கும் இனி வரும் நாட்களில் உறுதியாக இருக்கும். ஆகவே எந்தெந்த பகுதிகளில் இப்போ போன சுற்று மழை பொழிவு, ஏன்னா நாகையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய மழை கிடச்சிது. ஆனால் சென்னை பக்கம் சரியாக மழை வரலன்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து தெரியப்படுத்திருந்தீங்க. அதனால் இந்த முறை நமக்கு சென்னை பகுதிகளில் அதிக மழை வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.